டாடா மோட்டார்ஸ் 2023ல அவங்க கம்பெனியை ரெண்டா பிரிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தனி செக்மெண்டாவும், கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை தனியாவும் டிமெர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் செக்மெண்ட் வந்து தனியா வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இந்த லிஸ்டிங்கான ரெக்கார்ட் டேட் வந்து அக்டோபர் 14 அப்படின்னு வந்து அவங்க பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த வருஷம் அக்டோபர் 14க்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளவு டாடா மோட்டார்ஸ் ஷேர் இருந்ததோ அதுக்கு 1:1 விகிதத்துல டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் ஷேர் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கும். சோ உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேர் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பிரைசிங் வந்து டிஸ்கவர் பண்றதுக்காக ஒரு செஷன் நடந்தது. அதுல பிரைஸ் வந்து 260 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்கவர் பண்ணப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் 28% பிரீமியம்ல 329 வந்து இந்த ஷேர் வந்து நேத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்மெண்ட் மட்டுமே வருஷத்துக்கு 80,000 கோடி வந்து ரெவன்யூ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அக்வசிஷன் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவிகோ அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் ட்ரக் மேக்கரை வந்து $4.5 பில்லியன், அதாவது 1.5 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் அக்வசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்ல 2008ல அவங்க JLR வந்து அக்வயர் பண்ணியிருந்தாங்க. இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம போக போக தான் பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய அக்விசிஷன் நடக்கும்போது அதுக்கான கடன் அப்படிங்கறதையும் இந்த கம்பெனி வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்து இந்த டாடா மோட்டார் ஷேரோட ரிசல்ட்ஸ் வந்து நவம்பர் 13ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சோ இந்த ரிசல்ட்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் ஷேர் அண்ட் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷேர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எந்த ஷேரை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.